மதுரையிலே ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி வாங்குனீங்கன்னா பைக், ஃபோன், கோல்டு காயின்லாம் கொடுத்து வேற லெவல் பண்ண போறாங்க. என்ன ஏதுன்னு சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஆமாங்க, நம்ம மதுரையில வரப்போற செப்டம்பர் 22 அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரியாணி திருவிழா ராஜா முத்தையா மன்றத்துல நடக்க போது. அன்னைக்கு யார் யாரெல்லாம் பக்கெட் பிரியாணி வாங்குறாங்களோ அவங்கல இருந்து ஒருத்தருக்கு சுசுகி பர்க்மேன் பைக் ஒன்னு, கோல்டு செயின் 4 பேருக்கு, சாம்சங் மொபைல் 10 பேருக்கு, அப்புறம் 20 பேருக்கு கோல்டு காயின் உங்க முன்னாடியே குலுக்கல் முறையில செலக்ட் பண்ணி அன்னைக்கே கொடுக்க போறாங்க. அதே மாதிரி இதெல்லாம் ஆயிஷாமா ஆட்டுக்கடை பிரியாணி தான் பண்ண போறாங்க. எங்க தலைவர் யாரை கைய கட்ட அவர் தான் வந்து முதல்வருங்க. தேவைப்பட்ட விசிகாவே ஆட்சி அமைக்குங்க. பூனைக்குட்டி கேளுங்க, நீ என்ன சொல்றீங்க? நாங்க வந்து திமுகவோடவே நாங்க உறுதியான கூட்டின்னு ஒரு பக்கம் வாய்ச்சவள அடிக்கிறீங்க. ஆமா, இன்னொருக்கும் பாத்தீங்கன்னா 2024 யாரை வந்து கை காட்டுறோம் அண்ணன் அவர்கள் தான் வந்து முதல்வருங்கிறீங்க. அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம், அதிமுக கூட வரலாம், எந்த கட்சியும் வரலாம். இந்த மது ஒழிப்பு அப்படிங்கிற விஷயமே ஒரு அரசியல் நாடகம். காரணம் என்னவென்றால் ஒரு 4 சீட்டு 6 சீட்டோட மேட்ட முடிச்சிடறாங்க. திமுகவை அழுத்துவதற்காக இதை ஒரு கருவியாக திருமாவளவன் பயன்படுத்துகிறார், சீட்டை அதிகரிப்பதற்காக என்ற ஒரு வாதம் விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. குறைஞ்சபட்சம் அதுல ஏதாவது நியாயம் இருக்கா? ஒரு 40 சீட்டாவது நீங்க வந்து ஒதுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். நாங்க அது திரும்பவும் சொல்றேன், இந்த நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் விலை போகக்கூடிய கட்சி நாங்க இல்லைங்க நிரூபிச்சிருக்கோம். இப்ப நாங்க விலை போற கட்சியா இருந்தா இப்ப அதிமுக வரலாமா, எடப்பாடி வருவாரான்னு கேட்கும்போது ஒரு அரசியல் தலைவர் என்ன சொல்லுவாரு? அதிமுக வரக்கூடாது எடப்பாடி அப்படியே சொல்லுவாரு. இது அரசியல் விஷயம் இல்லை, அது தெளிவாக தலை விளக்கவும் செய்யாது. மது ஒழிப்பின் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப அண்ணன் சீமா அரசங்கியா முக்கா சங்கியா நம்ம பேச வேண்டியிருக்கத. சரி, அவர் அரசங்கி முக்கா சங்கி இல்லாம நான் முழுமையாக நான் என்ன செய்யறேன், அந்த கொள்கையில நான் நிப்பேன்னு வந்தா நம்ம கண்டிப்பா அவரையும் அழைக்கிற மாட்டு கருத்து இல்லை. சீமா அவங்க நிலைப்பாடே தெரிய மாட்டேங்குங்க. அவர் என்னன்னா அவர் மதுவை ஒழிப்போம் சொல்லிக்கிட்டு மதுவை ஒழிப்போம்னு இருக்கிறாரு. அதுல பிரச்சனை இருக்கு. படிக்க வைக்கிறது இவங்க சொல்றாங்க, இந்த சீமான் போல சொன்ன குடிக்க வச்சே கெடுத்துருச்சு. காமராஜர் படிக்க வச்சாரு, அப்படி இல்ல கருணாநிதி குடிக்க வச்சாரு. அட மூதேவிகளா, படிக்கிறதுல இந்தியாவில் நம்பர் 1, குடிக்கிறதுல 13வது 15 இடத்துல இருக்காங்க. அப்ப இது உண்மைக்கு புறம்பான அரசியல் வன்மத்தோட பேசுற பேச்சு இருக்கு இல்லையா? 30,000 கோடி இந்த இருக்கு டேட்டா. டாஸ்மாக் சைட்ல போய் நீங்க பாருங்க. நான் மறுக்கல 30,000 நீ பிரசன்டேஜ் சொல், நான் பிரசன்டேஜ் சொல்றேன், நீங்க பணமா சொல்றீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல 20% வந்துச்சு. இப்ப பாருங்களேன், இப்போ 2024 1.88 crore போயிட்டு ஊக்கப்படுத்துவோமா? அப்போ ஊக்கப்படுத்தலங்க. குறைஞ்சபட்சம் நீ மிஷின் கண்டுபிடிக்கிறவன் என்னங்க சாவானவன்? அவன் குடிக்கலாம், அதை குடிச்சிட்டு நீ இறங்கு அப்படிங்கிறியா? அந்த மாதிரி குடிக்கலாம். நல்ல உரிமை என்ன சொல்ல போனா அதை நீங்க சொன்னீங்க சொல்லக்கூடாது. நீங்க சொன்னீங்கன்னா அயோக்கியத்தனம். ஏன் சொல்றேன்னா அவன் மலைக்குள்ள இறங்குறதே அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் சொல்லிட்டு இருக்கிறேன். மலைக்குழிங்கிறது இந்தியால மட்டும் இல்ல, அதெல்லாம் நீ ஸ்விம்மிங் பூல், அதாவது மலைக்குழி ஸ்விம்மிங் பூலா என்ஜாய் பண்றாங்களா? மலைக்குழிங்கிறது வந்து நிறைய உதாரணம் பெரும்பான்மை இருக்குது. பெரும்பான்மை நான் இந்து மதம் சரி, முஸ்லீம் மதம் சரி, கிறிஸ்துவ மதம் சரி, இஸ்லாத்துல கிடையாது ஹராம். மது வந்து ஒரு சொட்டு கூட ஹராம் ஏன்னு சொல்லிருப்பீங்க. நடைமுறையில வந்து பாருங்க, நான் குடிக்கலையே, ஏன் சமுதாயம் விதி விலக்குங்க? நான் மட்டும் விதி விலக்கா? நீங்க விதி விலக்கு. பெரும்பான்மை என்ன இருக்கு? அறக்கழகத்தில் பார்க்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களை நீங்க என்ன செய்ய கமெண்ட்ல போடுங்க. தெரியாது, நாங்க மதுவே பக்கத்திலேயே போவாத சமுதாயம். எங்கிட்ட போய் கேட்டு என்ன செய்ய, நீங்க கல்ல குடிச்சு காட்டுங்க. நான் என்ன செய்யறேன், ஒரு குவார்டர் டாஸ்மாக்ல வராம குடிச்சு காட்டிருக்காங்க. ஏன்னா புதுசா அது போத வராது, அதுல எனக்கு தெரியாது. உங்களுக்கு அது எப்படி போத வராம போத வருதா? போத வந்தா அது போததான், அதையும் ஒழிக்கணுங்கிறேன். ஹெவிலி ரெஸ்ட்ரிக்டடு அப்படிங்கிற நான் லிஸ்ட்டை சொல்றேன். ஆப்கானிஸ்தான், பஹ்ரைன், புரூனே, ஈரான், குவைத், லிபியா, மால்டீவ்ஸ், மொரிட்டேனியா, பாகிஸ்தான், கத்தார், சவுதி அரேபியா, சோமாலியா, சூடான், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், யமன் டேட்டா. இவங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த வளர்ப்பு ஆடு, வீட்டு மசாலா, சொந்த தயாரிப்பு எண்ணெயில பண்றதுனால டேஸ்ட்டுமே சும்மா பட்டையை கிளப்பிட்டாங்க. ஹைலைட்டான விஷயமே பிரியாணில பீசஸுமே தாராளமா போட்டு பண்ணிருந்ததோட 1800 ரூபாய்க்கு சேல் பண்ற இவங்க பக்கெட் பிரியாணியை 6 பேர் தாராளமா சாப்பிடலாம். அதே மாதிரி செப்டம்பர் 22 அன்னைக்கு நீங்க பிரியாணி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி இப்பயே ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா செப்டம்பர் 9 to 22 வரைக்கும் நீங்க நேர்ல போய் கூட ராஜா முத்தையா மன்றத்துல ப்ரீ புக் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன, ஆயிஷாமா ஆட்டுக்கடாய் பிரியாணியை இப்பயே ப்ரீ புக் பண்ணுங்க. செப்டம்பர் 22 அன்னைக்கு பரிசு அள்ளுங்க. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மிக முக்கியமான பொறுப்பாளர் வழக்கறிஞர் திரு அகமது சாட். வணக்கம். வணக்கம்.
என்ன நடக்குது? அரசியல் வானம் மாற தொடங்குகிறதா அப்படிங்கிற கேள்வி இயல்பாக எழுகிறது. ஊடகம் முழுக்க உங்கள் பேச்சாகத்தான் இருக்கிறது. மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுக வரவு என்று உறுதியாயிருக்கிறது. விட்டால் பாமகவும் வருவது போல் தெரிகிறது. பாமகவும் அட்வைஸ் செய்ய சொல்லியிருக்கிறார். இப்பொழுதாவது திருமாவளவன் உணர்ந்தாரே என்று அவர்கள் அரவணைக்க தொடங்கியிருக்கிறார்கள். இவரும் வரவேற்க தொடங்கியிருக்கிறார். என்னதான் நடக்கிறது? என்னதான் சொல்ல வரீங்க? எல்லாம் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் வந்து கையில மடியிலேருந்து போட்டு நெருப்பள்ளி வச்சு பெட்ரோலை ஊற்றி எதையாவது கொளுத்தி விடுறேன்னு கொளுத்தி விடுறீங்க. இல்லாத ஒன்றா பேசலாங்கல்ல, வருதுல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி வருது, அதுக்கு தெளிவா தலைவர் சொல்லி தானே இருக்கிறாரு. ஜாதிய கட்சிகளோடும் மதவாத கட்சியோடும் நாங்கள் இணக்கமாக செல்லவே மாட்டோம். மது ஒழிப்பு கொள்கை என்பது வந்து அரசியலை தாண்டி, கட்சிகளை தாண்டி, கூட்டணிகளை தாண்டி பொதுவாக தமிழர்களுடைய கோரிக்கை இது. இல்லை அதிமுக திமுக நம்ம பார்க்க தேவையில்லை. அந்த அடிப்படையில் மது ஒழிப்புக்கான ஒரு மாநாடு வச்சிருக்கிறோம். எங்களுடைய கட்சி விடுதலை சிறுத்தை கட்சியுடைய பைலாலே இருக்கிறது. சரி, எந்த அளவுக்குன்னு சொன்னால் கடந்த 2023 வெள்ளும் ஜனநாயக மாநாட்டில் வந்து அறிவிக்கும் போது என்ன சொல்றாரு தலைவர்? மது குடிக்கிறவங்க வர, மதுவை நீ அருந்துறவன் என்ன செய்ய மாநாட்டுக்கு வரக்கூடாது. வந்தாங்களே 10 லட்சம் மது, ஒரு மது பாட்டில் எடுத்தீங்களா? நான் சாட்சியா இருக்கிறேன். விஐபி சீட்டில் இருந்து கடைசி வரைக்கும் நான் பார்த்தா ஒரு பாட்டில் கிடையாது. நீங்க நம்மட நாங்க என்ன செய்யறாங்க கையில முடியல போட்டு கொளுத்தி போட்டே இருக்கிறீங்க. நீங்க அதுக்கு மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, அதிமுக விசிக எல்லாரும் சேர்த்ததே சொல்றேன். கோட்ரு இல்லாம பிரியாணி இல்லாம யார் வருவதில்லைங்கிறதான எதார்த்தம். தப்பா சரியா? அது கோட்ரு அடிக்கிறது தப்பா சரியா? அப்படித்தானே கலைதார்த்தம் இருக்கு. என்ன கிளம்பு, அது சரியா தவறான்னு சொல்லுங்க. அது தவறு, தப்பு தானே. அப்ப தப்பை வந்து சுட்டி காட்டி தப்பை இந்த நம்ம தமிழ்நாட்டு மண்ணை வேரோட முன்னாடி புடுங்கி வீசுறதுக்கு நாங்க முன்னாடி வர்றோம். நீங்க அதுல பாமக வருங்கிறீங்க, பாஜக வருங்கிறீங்க, அதிமுக என்ன அரசியல் இது? வரேன்னு சொல்லல, வரவேற்க காத்திருக்காருல நம்ம தலைவர். நாங்க வரவேற்கல. எப்படின்னா தெளிவா சொல்றோம். இதுல வந்து இந்த மது ஒழிப்பு கொள்கை எங்க பைலால இருக்கு. எந்த அளவுக்கு உண்டால் நகர செயலாளர்கள், நகர பொறுப்பாளர்கள், முகாம் பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், கட்சி வீசிய கட்சியை சொல்றோம், மாவட்ட பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், இவர்களுடைய கூட்டத்திலெல்லாம் ஒவ்வொரு கூட்டத்திலும் தலைவர் வலியுறுத்துவார். நீ மது அருந்தாத, போதைக்கு நீ அடிமையாகக்கூடாது, நீ அப்படி பண்ணா நீ இந்த பொறுப்புல இருக்காத, இந்த அளவுக்கு வலியுறுத்தி ரொம்ப கடுமையா சொல்லியிருக்காரு. நானே அந்த கூட்டத்தில் இருந்திருக்கிறேன். இந்த மது இந்த விஷயத்தை ஏன் இந்த மாநாடுங்கிற ஃபிக்ஸ் பண்ணோம்னா, அந்த கள்ளக்குறிச்சியில் நம்ம போகிறோம். இந்த கள்ளக்குறிச்சி கல்வராயமலை உங்களுக்கு மேட்ரு தெரியும். 68 பேர் இது பண்ணாங்க. அதில் 3 நாட்கள் நாங்கள் நின்ற கலப்பணி ஆயிட்டு வரும்போது அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் இறந்துற விஷயத்தை பார்த்தோம். அப்போ அந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க, இந்த மதுவை ஒழிக்கிறதுக்கு எதாவது நீங்கள் செய்யக்கூடாதா? நீங்கள் மாநாடு போடுறீங்க, பேசுகிறீங்க. 2019 திருச்சியில் தேசங்காப்பு மாநாடு. ஆமாம், அன்றைக்கு இதே ஸ்டாலின், அன்னைக்கு எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தார், ஸ்டாலின் எதற்கு தலைவராக இருந்தார். ஸ்டாலின் இருந்தாப்புல, வைகோ இருந்தார், முத்தரசன் இருந்தால், எல்லாம் இந்த கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ மதுவை பற்றி தான் தீர்மானம் நிறைவேற்றும். வைகோ நடக்காத நடையா என்ன சொல்ல வரோம்? விசிகா வந்து மது ஒழிப்புங்கிற கொள்கையை அரசியல் படுத்தலை, அரசியலுக்காக செய்யவில்லை. எங்களுடைய பைலால இருக்கிறது, காலங்காலமாக சொல்லிட்டு வர்றோம், அதுக்காக முன்னெடுப்பு எடுத்துக்கொண்டு வருகிறோம் என்பதை நான் சுட்டி காட்டுறேன். எல்லா அரசியல் கட்சிகளுடைய பைலாவையும் மேக்சிமம் இது இருக்கு. திமுகவும் அதிமுக எல்லா கட்சியிலும் இருக்கு. ஆனா சொல்ல மாட்டாங்க. நாங்க சொல்றோம், நடவடிப்படுத்த மாட்டாங்க. நாங்க சொல்றோம், நாங்க தீமையை கண்டால் அடங்கி போற ஆள் இல்லை. எங்க தார மந்திரமே அடங்க மறு, அத்து மீறி திமிரி எலி திருப்பி அடிதானே. மதுங்கிற அரக்கணைய நாங்க அடங்க மாட்டோம். மதுங்கிற அந்த அரக்கணைக்கு நாங்க அத்து மீறுவோம். மதுங்கிற அரக்கனை ஒழிக்கும் வரை நாங்க திமிரி எழுவோம். அதனால எங்களுடைய தார மந்திரம். முழு மது ஒழிப்பு சாத்தியம்ன்றீங்க. சாத்தியம் இல்லைங்கிறீங்களோ? அதுல என்ன சந்தேகம்? ஏன் சொல்றேன், டேட்டாவா சொல்றேனே. உலகம் முழுக்க இன்னைக்கு அது என்னவா மாறி இருக்குன்னா, நான் சொல்றது எப்பொழுதுமே ஒரு மது வந்து உலகம் முழுக்க ஒரு கொண்டாடும் பொருளாக, என்ஜாய் பண்ணும் பொருளாக, ஒவ்வொரு விழாக்களிலும் ஒவ்வொரு என்ன சொல்ல போனா சோகமான இடங்களும் கூட அது புழங்கப்படுகிறது. எல்லா பழங்குடி மக்கள் இருந்து, குறிப்பாக மரபு சார்ந்த மக்கள் இருந்து, எல்லா மேட்டுக்குடி மக்கள் உட்பட அது ஒரு கல்ச்சரா எல்லா பக்கமும் இருக்கத்தான் செய்யுது. அது வரலாறு தொற்று மனிதன் தோண்டிய காலம் தொட்டு இருக்குது. இது நம்ம இந்திய குறிப்பா தமிழ் மரபில் வந்து கல்லுங்கிறது அது நஞ்சல்ல, அது உணவு அப்படின்னு போராடக்கூடிய சுற்றுச்சூழலாளர்கள் பேசும் பொருளாக இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்படி உலகம் முழுக்க எத்தனை இடங்கள்ல போராடி பார்த்தாச்சு, எங்கேன்னு ஒழிக்க முடியல. குஜராத் ஒழிக்கப்பட்டா சொல்றாங்க, ஆனா அங்கதான் வந்து கள்ளச்சாராயம் தாண்டவம் மாடுங்கிற நீங்க மறுக்கமா நினைக்கிறீங்க. எனக்கு கேட்குற என்னன்னா, நீங்க கட்டுப்படுத்த சொல்லுங்க, மட்டுப்படுத்த சொல்லுங்க, அதுல ஒரு லாஜிக் இருக்கு, நியாயம் இருக்கு. முழு மது ஒழிப்புங்கிறது சும்மா ஜூ கட்டிங்களான்ற
இந்த ஒரு ஆழமான கேள்வி, விரிவா பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. நீங்க பொறுமையா இருக்கணும். அதுல 3 கோணல்ல நான் பதில் சொல்றேன். இப்போ நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன், இந்த இங்கேயே பிறந்தவன். நான் இதுவரைக்கும் ஒரு சொட்டு மத குடிச்சதே கிடையாது. விதிவிலக்கு கேளுங்க. எங்க அப்பா குடிச்சதே கிடையாது, எங்க தாத்தா குடிச்சது கிடையாது, எங்க பாட்டன் குடிச்சது கிடையாது. அது என்ன, காயல்பட்டினம்ங்கிற ஊர்ல 70,000 இஸ்லாமியர்கள் இருக்காங்க, யாரும் குடிச்சது கிடையாது. மதுக்கடைகள் இல்லாத ஊர் எங்க ஊரு. சரி, நீங்க சொல்றீங்களா முழு மது விலக்கு சாத்தியம் இல்லைன்னு. உலகமே அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்துக்குள்ள போயிட்டீங்க. உலகங்கிறது வந்து குஜராத்தோ இந்தியா இல்ல, உலகம் ஒட்டுமொத்தம். இப்ப நான் உங்களுக்கு டேட்டா தரேன், சொல்லுங்க. லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ் வேர் லிக்வர் இஸ் ப்ரோஹிபிட்டட். கீழ்காணும் நாடுகளில் மது விற்பனையோ மது தயாரிப்பது வந்து தடுக்கப்பட்டது, ஹெவிலி ரெஸ்ட்ரிக்டடு அப்படிங்கிற நான் லிஸ்ட்டை சொல்றேன். ஆப்கானிஸ்தான், பஹ்ரைன், புரூனே, ஈரான், குவைத், லிபியா, மால்டீவ்ஸ், மொரிட்டேனியா, பாகிஸ்தான், கத்தார், சவுதி அரேபியா, சோமாலியா, சூடான், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், யமன். இந்த இருக்கு டேட்டா. சரியா? அதுக்கப்புறம் அடிஷ்னலி ரெஸ்ட்ரிக்ஷன் உள்ள நாடுகள், மது இருக்கும், பெரும்பான்மையா குடிக்க மாட்டாங்க, ஒரு 95% குடிக்க மாட்டாங்க, 5% குடிக்கிறாங்க. அந்த மாதிரி நாடுகள் லிஸ்ட் சொல்றேன். பங்களாதேஷ், யாருக்கு ஒன்லி நான் முஸ்லீம்ஸ் இன் ஸ்பெசிபிக் ஏரியா, முஸ்லீம் அல்லாதவர்கள் சிலர்கள் என்ன செய்றாங்க அங்க குடிக்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க. இந்தியா, அது என்னன்னா வேரியஸ் ஸ்டேட்ல இருக்கு, பெரும்பான்மையான மக்கள் வந்து குடிக்கிறாங்க இந்தியாவில், ஆனால் அங்க இஸ்லாமியில் குடிக்கல போட்டிருக்காங்க டேட்டா. அப்புறம் இந்தோனேசியா, மலேசியா, மொரோக்கோ, இந்த நாடுகள்லாம் மது இருக்கு. ஆனா அந்த சொசைட்டி என்ன நினைக்குது, மது ஒரு சமுதாய தீமை, மது குடிக்கக்கூடாது நினைக்கக்கூடிய நாடுகள். ஃபர்ஸ்ட் சொன்ன நாடு இருக்கு பாருங்க, அது மது தயாரிப்பே கிடையாது, அங்க குடிக்கிறது தடை. நீங்க என்ன இப்ப சாத்தியம் இல்லைன்னு சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நீங்க சொல்லக்கூடிய இந்த டேட்டா சொல்றீங்கல்ல, நாங்க முழுசா ஒழிச்சோம் சொல்றீங்கல்ல, அங்க கூட யாரும் குடிக்கலன்னு சொல்ல வரீங்களா? அதாவது நம்புற மாதிரியா இருக்குது. இப்போ நீங்க அந்த அதுக்கு தான் சொன்னேன் குஜராத் சொல்றேன். இல்ல நான் குஜராத்ல வந்து ஹோல்சேல் டீலரே எங்க மோடி மாமா தானே. அது இருக்கு, 3900 எல்லா நாடுகளையும் கட்டுப்படுத்தப்பட்ட நாடுகளையும் கள்ளச்சாராய சாவுகள் இருக்கிறது. போய் குஜராத்தை கொண்டு முழுமையாக ஒதுக்கப்பட்ட இடத்துலயும் கள்ளச்சாராய சாவுகள் இருக்கிறது. இதை மறக்க முடியாது. நீ கேட்ட கேள்வி முழு மது விலக்கு சாத்தியமில்லை என்பது உங்களுடைய நிலைப்பாடு. முழு மது விலக்கு சாத்தியம் என்பது என்ன நிலைப்பாடு? ஏன் சொல்றேன் தெரியுமா? ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி போங்க, நான் இதை வந்து ஒரு மத பிரச்சனமா இருக்கல. அரபு தீபகற்பத்துல நீங்க சொல்ற மாதிரி சாராயம் வந்து ஆறா ஓடிச்சு. மதீனா, மக்கா, மதினா கேள்விப்பட்டிருப்பீங்க, இஸ்லாமிய வரலாற்றுல நான் சொல்றது வரலாறு. அங்க அந்த அரபுகள் என்ன பண்ணாங்க, பீப்பாயா சாராயம் குடிச்சிட்டு இருந்தாங்க. நபிகள் நாயகம் வர்றாங்க, சீர்திருத்தத்தை பண்றாங்க. ஒரு சொட்டு கூட நீ குடிக்கக்கூடாது, ஹராம்ங்கிறார். ஹராம்னா தடுக்கப்பட்டது. குடிச்ச நிப்பாட்டினாங்களே. இன்னைக்கு வரைக்கும் மது ஆலை இருக்கா சவுதி அரேபியால? இல்ல. குரான்ல ஒரு வசனம் இருக்குது, மதுபானமும் சூதாட்டமும் கற்சிலைகளை வணங்குவதும் சாத்தானுடைய மேட்ரு, இது அடிச்சுடைய பின்பற்றாதீங்கிறாங்க. அதனால 200 கோடி இஸ்லாமியர்கள் மது அருந்த மாட்டான். அங்கங்க செய்வான், எல்லாத்துலயுமே 4 பேர் இருக்கத்தான் செய்வான். அதற்காக வந்து ஒட்டுமொத்த சாத்தியமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்போ உதாரணமா கொலை இல்லாத ஒரு இந்தியா உருவாக வேண்டும் நான் என்ன செய்யறேன், நான் வந்து விரும்புறேன். கொள்ளை இல்லாத இந்தியா விரும்பணும், விபச்சாரம் இல்லாத இந்தியா நான் விரும்புறேன். அதுக்காக நான் உழைக்கிறேன், அதுக்காக நான் கருத்தியலை உருவாக்குறேன், அதுக்காக நான் பாடுபடுறேன். உடனே நீங்க என்ன சொல்லக்கூடாது, கொலை சாத்தியமா, கொலை இல்லாத இது விபச்சாரம் இல்லாம நாங்க இருக்க முடியுமான்னு சொன்னா நீங்க எந்த கேட்டகரியில இருப்பீங்க, நான் எந்த கேட்டகரியில இருக்கேன்? நியாயமான கேள்வி. அதாவது மதுவை வந்து மதுதான் அனைத்து தீமைகளுக்கும் தாயா இருக்கு. கதை கூட படிச்சிருக்கோமா இல்லையா? அப்படி பேச ஆரம்பிச்சோம்னாக்க இப்ப கல்லு இல்லாமைன்னு சொல்லி ஒரு ஒரு குறள் அதிகாரமே இருக்குது. அதே தமிழ் மரபுலதான் கல்லை வந்து நல்ல கல்லை அதிகமானம் அவையாரும் குடித்தார்கள் அப்படின்னு இருக்குது. கல்லுங்கிறது சரியா சொல்ல வேண்டுமானா அது உணவு தான், அது மதுவே அல்ல அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்கு. இப்ப இதை எப்படி நீங்க அதுக்கு அந்த கேள்வி ரெண்டாவது கேள்வி நல்ல கேள்வி. நான் ஒரு தமிழ் சமூகத்தை சொல்றேன், இது போல தெலுங்குல ஒரு கல்ச்சர் இருக்கு, மலையாளத்துல ஒரு கல்ச்சர் இருக்கு, வடநாட்டுல ஒரு கல்ச்சர் இருக்கு, உலகம் முழுக்க ஒரு கல்ச்சர் இருக்கு. சொல்லக்கூடியது விசிகா சார்பா நாங்க சொல்றது, சாராயத்துல நல்ல சாராயம் கள்ள சாராயம் என்று பிரிக்காதீங்க. கழுத வெட்டையில முன் வெட்டை பின் வெட்டெல்லாம் பிரிக்கிறது எல்லாம் கழுத வெட்டை தான். நீங்க கல்லுன்னு சொல்றீங்க, பனங்கல்லு தென்னங்கல்லுன்னு சொல்றீங்க, அதுல போதை வருமா? மனுஷன் வந்து தன்னுடைய நிலையை தடுமாறுவானா? இல்லன்னா அது உணவுன்னு சொல்றீங்க, அது யார் தடுத்தாங்க கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன்,
தென்னங்கல்லோ இல்ல இல்ல நானே சொல்றேன், பணங்கள்லயோ தென்னங்கள்லயோ நீங்க தெரியாது. நாங்க மதுவே பக்கத்திலேயே போகாத சமுதாயம். எங்கிட்ட போய் கேட்டு நினைச்சியா நீங்க கல்ல குடிச்சு நீ குடிச்சு காட்டுங்க. நான் என்ன செய்யறேன், ஒரு குவார்டர் டாஸ்க் வராம குடிச்சு காட்டிருக்காங்க. ஏன்னா புதுசா அது போதை வராது. அதுல நீ தெரியாது உங்களுக்கு அது எப்படி போதை வராம போதை வருதா? போதை வந்தா அது போதைதான், அதையும் ஒழிக்கணுங்கிறேன். அது தென்னங்கல்லு குடிச்சா போதை வருமா? அதுவும் மதுதான், ஒழிக்கதான் செய்யணும். அது என்ன சட்டப்பட்ட போதை வந்தா போதை எல்லாம் ஒழிக்கதான் செய்யணுங்க. என்ன இது கொஞ்சம் கூட இருக்கு, அது குறைச்சிருக்கோம். அது கூடவே குறைச்சிருக்கு. உயிர் சேதம் ஜாதியா உயிர் சேதம் வராது, அவ்வளவு வித்தியாசம். 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் பாடப்புத்தகம் நாங்க படிக்கும்போது எங்களுடைய தமிழ் ஆசிரியர் அன்னைக்கு சொல்லி தந்தது பசுமையா எங்களுக்கு இருக்கு. மதுவுடைய தீம்பு எந்த அளவுக்கு விளக்குனார் தெரியுமா எங்க தமிழ் ஆசிரியர்? ஒரு ஒரு அரசியல்வாதி வந்தானா, அவங்க கிட்ட சொன்னாங்களாம், என்ன அரசியல்வாதி தான் அன்னைக்கும் சொன்னார். அதுக்காக சொல்றேன், அரசியல்வாதினா மோசமானதுக்காக சொல்ல வரல. ஒரு அரசியல்வாதி வந்தாராம், நான் தூய்மையான அரசியல்வாதி, அப்பழுக்கற்றவன் என்று சொன்னானாம். அப்ப அவருக்கு பக்கத்துல ஒரு மது பாட்டில், ஒரு அழகான பெண், ஒரு குழந்தை இருந்தாங்களாம். உனக்கு சவால்டா, நீ இந்த மதுவை குடி, அல்லது அந்த பெண்மணி அழகான பெண்ணை நீ பாலியல் பலாத்காரம் செய், அல்லது இந்த கொலையை அந்த குழந்தையை கொலை செய் அப்படின்னா, அதெல்லாம் 3மே பாவம் இல்லையா? நான் குழந்தையை நான் எப்படி கொலை செய்ய முடியும்? இந்த பெண்ணை நான் எதுக்கு நான் சீரழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம். ஸோ இந்த மதுவை கொஞ்சம் குடிப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு இந்த மதுவை குடிக்க மதுவை குடிச்ச உடனே இவ கற்பழிக்க ஆரம்பிச்சிட்டான். நிலை தடுமாறி விட்டது. உடனே அவன் பாலியல் பலாத்காரம் செய்யும் போது அந்த குழந்தை அழுகுது, அந்த குழந்தை கொலை செய்யறான். அப்போ ஒரு தூய்மையானவனையும் இந்த மதுங்கிற போதை அரக்கன் உள்ளே போகும்போது மூளை கலங்கிறது, அவனுடைய சிந்தனை குழம்பி விடுகிறது, எல்லா தீமையிலையும் செய்யறான். இப்படி சொல்லி தந்ததுனால உங்க முன்னாடி உட்கார்ந்து மது சமூக தீமை என்று நான் தைரியமா சொல்ல முடிகிறது. தெளிவு எனக்கு மாட்டுக்கிறதுல மதுக்கு ஆதரவானவன் அல்ல. நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன், மதுவுக்கு ஆதரவானவன் நான். ஆனா மதுங்கிற அந்த பங்கு இது இருக்கு இல்லையா, அது ஒரு கல்ச்சரா மாறி இருக்கு இல்லையா. உதாரணத்துக்கு என்ன கல்ச்சரா கல்ச்சர்னு சொல்லுங்க. இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? அப்ப நல்ல கல்ச்சரா? நல்ல கல்ச்சர் சொல்ல வரல. உங்க மகன் மது அணிந்தா நீங்க வரவேற்பீரா? நல்ல கல்ச்சர் எப்படி வரவேற்க முடியும்? அப்ப சொல்லுங்க, தைரியமா கேமரா பார்த்து மதுவை நான் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேளுங்க. மாற்றுக்கிறது இல்லைங்க. ஆனா நீங்க ரியல்ல என்ன இருக்கு, நம்ம மேடை பேசுறது தொலையுது போய் ரியல்ல இருக்குது, ஃபேக்கா இருக்கு போய். என்ன செய்யலாம்னா, உதாரணத்துக்கு மது இல்லாத மது அருந்தாத எந்த மதமும் இல்லை, எந்த மதவாதிகளும் இல்லை, இருக்காங்க. அதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு, பெரும்பான்மை இருக்குது. பெரும்பான்மை, நான் இந்து மதம் சரி, முஸ்லீம் மதம் சரி, கிறிஸ்தவ மதம் சரி, இஸ்லாத்துல கிடையாது ஹராம். மது வந்து ஒரு சொட்டு கூட ஹராம். ஏற்று சொல்லிருப்பீங்க, நடைமுறையில பாருங்க. நான் குடிக்கலையே, ஏன் சமுதாயம் விதி விலக்குங்க? நான் மட்டும் விதி விலக்கா? நீங்க விதி விலக்கு. பெரும்பான்மை என்ன இருக்கு? அறக்கழகத்தில் பார்க்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களை நீங்க என்ன செய்ய, கமெண்ட்ல போடுங்க. வாங்க பேசுங்க. சொல்றாரு முஸ்லிம்கள் எல்லாம் குடிக்கிறான்னு சொல்றாங்க, நான் சொல்றேன் முஸ்லிம்கள் குடிக்கிறது இல்ல சொல்றேன். நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. இப்ப வேற என்ன எப்படி ப்ரூவ் பண்றது? அப்ப நான் இந்துக்கள் கூட குடிக்கிறாங்கன்னு சொல்லி அப்படி சொல்லல. நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க இஸ்லாமிய குடிக்கிறான்னு சொல்றீங்களா? நான் ஓபனா சொல்றேன், ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப ஒரு மலம் அழுகிற தொழிலாளி இருக்காருன்னு வச்சுங்க, மலம் அள்ளுற தொழிலாளிகிட்ட போய் நான் சொல்றது, மலம் அள்ளுவது, மலக்குழியில இறங்குறது மனித உரிமை செயல்பாட்டுக்கு மீறின செயல், எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அது அப்படி ஒரு சமூகமே இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புறேன். ஆனால் நிகழ்காலத்துல நடைமுறையில இருக்கிற ஒரு மதுவே அறிந்து மட்டும்தான் அவனால் அந்த மலம் அல்ல முடிய போய் மது அறிந்தனாக்க மோசமான மது அறிந்தவன அவன் அதுக்கு செத்தே போயிருக்கான். இப்ப நான் அதை நியாயப்படுத்தல. இப்படி பெரும்பாலான உடல் உழைப்பாளிகள் அதுல ஒரு என்ன சொல்லுவோம் வடிகளா இருக்காங்க. இன்னொரு பக்கம் செத்து சீரழிறாங்க, ஒரு 10% 20% சீரழிறாங்க. இன்னொரு பக்கம் மிடிலா இருக்கிறவங்க சந்தோஷத்துக்கு அனுப்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் உண்மையை சொல்லணும்னாக்க, அது இங்க மறுக்கிறீங்களோ ஏற்கனவே அது என்ன தெரியாது, கலை இலக்கியவாதிகள், விஞ்ஞானிகள் பல பேர் அவங்க வெள்ளைக்கார மாதிரி சாப்பிட்டு படுப்பாண்டா, யாருக்கும் தோற பண்ண மாட்டான், என் உரிமைன்றாங்க. இப்படி ஒரு கல்ச்சர் இருக்குது. இப்படி சமூக கட்டமைப்புல அடுக்கடுக்காக வித்தியாசப்படுகிறது, வேறுபடுகிறது, எதிர்க்கிறது, ஆதரிக்கிறது, இப்படித்தான் ஒரு சூழல் இருக்குது. அப்ப நாம குறைஞ்சபட்சம் என்னன்னா, முழு மது ஒழிப்பு நோக்கி நம்ம பயணம் இருக்கலாம், தவறு இல்லை. ஆனா கட்டுப்படுத்துவது, பள்ளியறைகள் இருக்கக்கூடாது, குடியிருப்பு அறைகள் இருக்கக்கூடாது. அதை என்ன சொல்ல போனா, இன்னைக்கு ஒரு திருமணத்துக்கு போனீங்கன்னா கூட அந்த பார்ட்டி இல்லாம எங்கேயுமே திருமணமே இல்லைங்கிற ஒரு சூழல் இருக்கு. இது நல்லதானா? நல்லது இல்லை. ஒரு காலத்துல குடிக்கிற ஒரு கல்யாணத்துக்கு டே குடியால பேர் அவன் முதல்ல அடிச்சு கட்டணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருக்க ஒரு பாட்டில் இல்லையா அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு. ஒரு பக்கம் வேறு நுகர்வு கலாச்சாரம் திளைக்கிறது, இன்னொரு பக்கம் இதெல்லாம் பாதிக்கப்படுற மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. இப்படி ஒரு முன்னும் முரணும் உடன் கலந்த ஒரு கல்ச்சர் காலகட்டத்துல அதை கட்டுப்படுத்த சொல்லுங்க, மட்டுப்படுத்த சொல்லுங்க, கள்ளச்சாராயத்தை ஒழிக்க சொல்லுங்க, தவறு இல்லை. ஆனா முழு
மது ஒழிப்புங்கிறது ஒரு அரசியல் கம்பக்கோன்னு தோணுது. அதுக்காக தான் கேட்கிறேன். மது குடிக்கிறது சமூக தீமைன்னு ஒத்துக்கிட்டீங்க. அதெல்லாம் மாட்டுக்கிறது எனக்கு இல்ல தீமைலாம் நான் எல்லாம் சேர்ந்து போய் குடிச்சிடலாம் அதுக்காக சொல்றேன். நான் குடிக்க மாட்டேன். இப்பவுமே வாங்கி தந்துடுவேன், நீ குடிச்சு காட்டுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா உங்க மகா எல்லாத்தையும் உங்க குடும்பத்தோட இல்ல சமூகத்தில ஒத்துக்கலன்னா ஒண்ணு. ரெண்டாவது மழை ஆள்றவங்க கஷ்டமான வேலை செய்யுங்கிறவங்க வந்து உடல் உழைப்பாக குடிக்கிறேங்கிறீங்க. இந்த உடல் உழைப்பாளர் இருக்க பாருங்க. இந்த ஹார்ஸ் போறவங்களும் வட இந்தியாவுல லட்சக்கணக்கில் கோடிகளும் இருக்காங்க. அதனால சமூக தீமைன்னு எடுத்துக்கலாமா? என்ன கேட்டா மதுவை விட அதுவும் கொடியது. என்ன சொல்றேன், மலம் அள்ளுவது சரியா தப்பாங்க நீங்க பல சொல்லிட்டு அது நீங்க ஆதரிக்கவில்லை. அப்ப அந்த சப்ஜெக்டை தூர நோட்டுங்க. மலம் அள்ளுவது மனித கழிவை மனிதன் அள்ளுவது பெரிய அவலம்ங்க. மேலை நாடுகளுக்கு நம்ம மேக் இன் இந்தியா சைனிங் இந்தியான்னு சொல்லி மோடிஜி சொல்றாருல, இதை வந்து போட்டோ எடுத்து அவருக்கு அனுப்புவீங்க. புரியுதா? அதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு மிஷின் வந்துட்டு நிறைய மெத்தட்ஸ் வந்துருச்சுன்னு வைங்களேன். அதனால அவரு வந்து குடிக்கிறாரு. ஊக்கப்படுத்துவோமா? அப்போ ஊக்கப்படுத்தலங்க. குறைஞ்சபட்சம் நீ மிஷின் கண்டுபிடிக்கலாம் என்னங்க சாமானவன். அவன் குடிக்கலாம். அதை குடிச்சிட்டு நீ இறங்கு அப்படிங்கிறியா? அந்த மாதிரி நல்ல உரிமை என்ன சொல்ல போனா அவன் நீங்க சொல்லி சொல்லக்கூடாது. நீங்க சொன்னீங்கன்னா அயோக்கியத்தனம். ஏன் சொல்றேன்னா அப்ப மலைக்குள்ள இறங்குறதே அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் சொல்லிட்டு இருக்கிறேன். மலைக்குழிங்கிறது இந்தியால மட்டும் இல்ல. மலைக்குழிங்கிறது வந்து டிரைனேஜ் சிஸ்டம்ங்கிறது வந்து இந்தியால மட்டும் இல்ல, எல்லா வெளிநாட்டிலயும் இருக்கிறது. அது எல்லா வெளிநாட்டிலயும் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல. நான் ஸ்ரீலங்கால பாத்துருக்கேன், இலங்கையில் நான் நேரடியா சென்னையில கொண்டு வந்திருக்கிற உதயநிதி ஸ்டாலின் வரவேற்கிறோம். இல்ல நம்ம அதை நோக்கி தான் நான் பயணிக்கணும். இதை ஒரு காரணமா வைத்துக்கிட்டு அவர்கள் வந்து குடிக்கணும், இது அயோக்கியத்தனம். நான் வந்து மதுவுக்கு எதிராக வந்து போராடிட்டு இருக்கிறேன், போதைக்கு எதிராக போராடிட்டு பத்தினா நீ அயோக்கியத்தனம் பண்ற. அதனால சொல்றேன் பாருங்க என்ன நியாயம் இல்ல. ஒருவேளை நீ ஒரு நியாயமா இல்ல ஒரு பேச்சு நான் சொல்றேன். நாளைக்கே நீங்க முழுசா முதல்ல கொண்டு வச்சுங்களேன். எதுக்கு இந்த மலைக்குழிக்கு நிவாரணம் இல்லாம, மலைக்குழிக்கு ஒரு விதிவிலக்கு இல்லாம, மலைக்குழி அந்த மக்களை காப்பாத்தாம நீ கொண்டு வந்து வச்சுங்க. சரி, நான் கேட்கிறேன், 5 ஸ்டார் ஹோட்டல்ல குடிக்கிறவங்க டாஸ்மாக் எல்லாமே மலைக்குழி குடிச்சு போட்டு மலைக்குழிக்கு தான் போறாங்களோ? உலகத்துல நடக்கக்கூடிய நான் கேட்கிறேன் 36,000 கோடி டாஸ்மாக்ல வருமானம் வருது. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம இப்ப 45 கோடி ஆயிட்டிப்போம். இப்ப இந்த திமுக 45,000 கோடி ஆயிட்டு 45,000 கோடியை வந்து குடிச்சவங்க ஃபுல்லா டாஸ்மாக்கு போய் குவார்டர் அடிச்சு போட்டு நேரம் மலைக்குழியில இறங்குற மாதிரி நீங்க பேசுறீங்க. அப்படி யாரும் கிடையாதுங்க. சொல்லவே இல்ல. வேற என்னங்க? அதை கண்டிக்கிறீங்க. மலைக்குழிக்கு நீங்க மலைக்குழியை தூக்கி சுமக்கக்கூடிய நீங்க என்ன ஒரே அடி அடிக்க பாக்குறீங்க? நீங்க தயவு செய்து கலையதாரத்தை இப்ப வந்து இப்ப உங்களுக்கு நான் என்ன புரியலன்னா, மது சமூக தீமை, மதுவை ஒழிக்கப்பட வேண்டியது. ஆனா மலைக்குழிக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்துருங்க. வேற எதுக்கு யாரும் இல்ல. அப்ப என்ன என்ன சொல்றேன்னா, முதல்ல இதுக்கு நிவாரணம் கல்யாணத்துல வந்து நீங்க வந்து இப்ப சொல்றீங்க மேரேஜ்ல வந்து நின்றுகிட்டு நினைச்சுனா மது இல்லாத மேரேஜே கிடையாது நீங்க தான் சொல்றீங்க. அப்ப இது கொழுப்பா இல்லையாது? மலைக்குழிக்காது நீங்க சொல்ல சப்பக்கட்டு சப்பக்கட்டு கட்டுறதுக்காக சொல்ற அது தப்புதான். சப்பக்கட்டு கட்டுறது ரைட்டு. கல்யாணத்துல என்ன அவனுக்கு என்ன வந்துருச்சு? உடல் உழைப்பு பயங்கரமா உழைக்கிறாங்களோ? பிரியாணி திம்மா அது ஒரு உடல் உழைப்பா? பாது பிரியாணி திங்கிறேன், மதுவும் சாப்பிடுறேன். அப்ப இது சரியாது. நான் சரி தவறுக்குள்ள போகவே இல்லை, நான் அதை ஏற்கல. நீங்க உடனே முழு மது விளக்குறீங்களா? ஒருவேளை இந்த மலைக்குழிக்கான விடையெல்லாம் தேடாம, உடல் உழைப்பு அதுக்கான அவர்களாம் ஒரு வடிகால் தேடாம உடனே சாத்தியப்படுத்த இன்னும் கள்ளச்சாலை சாவை அதிகமாயிடாதா? அதனால சிறுக சொல்லுங்க, அப்புறம் முழு மது ஒழிப்பு கொண்டா சொல்லுங்க. உடனே முழு மது ஒழிப்புங்க இருக்குல்ல, அது உடனே சாத்தியமான என் கேள்வி. இப்ப நாளைக்கே வந்து டாஸ்மாக் ஆலையெல்லாம் மூடிடுவோம், எல்லா டாஸ்மாக் கடையும் அடிச்சு நொறுக்கிடுவோம் அப்படின்னு நம்ம யாரும் பிரச்சாரம் பண்ணல. நம்ம முழு மது விலக்கை நோக்கி பயணிக்கணுமா வேண்டாமா? அதுக்குள்ள ஏற்பாடுதான் இப்ப நம்ம மாநாடு வச்சிருக்கோம். இப்ப நீங்க பேசுறது பார்த்தா இந்த கண்டென்ட் ஜெகஜோதியா போறது. அண்ணன் அறக்கழக மன்னன் தவன் வாழ்க, குடிமக்களுடைய தலைவர் வாழ்கன்னு ஒரு கட்சியா வந்து ஆரம்பிச்சிடும். நீங்க பேசுறது நான் என்ன சொல்றேன்னா, எங்க அண்ணன் ராஜேந்திர பாலாஜி கூட ஒருபடி மேல போயிட்டீங்க. நீங்க அவரும் சொன்னாரு, நிப்பாட்டுனா கை கால்லாம் கிடுகிடுன்னு ஆடி போவோம், மதுவை நிப்பாட்டு பேச்சே இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. நம்ம மதுவை வந்து நிப்பாட்டுனா சும்மா போற பக்கம் நிப்பாட்டு சொல்லுவாங்க. நம்ம சொல்றோம் மதுவால் பாதிக்கப்பட்ட நிறைய இருக்கிறாங்க. அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய புலனிர்மாண மையங்கள் நம்ம ஆரம்பிக்கணும். அவங்களுக்கான சிகிச்சை மையம், மறுவாழ்வு மையம் வைக்கணும். அந்த மதுவை வந்து அதிமுக திமுகன்னு பிரிக்காதீங்க. எந்த முகாவும் இருந்துட்டு போகுது, மது ஆலையை மூடுற வேலையை பார்ப்போம். அதை வந்து டாஸ்மார்க்கு நீங்க போய் விலையை ஏற்றி விடுறீங்க, அல்லது விலையை இறக்கி விடுறீங்க. அதனால இன்னொரு எரிசாலையத்தை ஒரு டேட்டா சொன்னீங்க, அதை மட்டும் கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணிக்கீங்க. என்ன சொன்னீங்கன்னா,
36,000 கோடி 40,000 கோடி அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டோட வருமானத்துல வெறும் 7% தான் மதுல இருந்து வருகிற வருமானம். சரிங்களா? இத வந்து இந்தியாவிலே சொல்ல வந்தோம்னாக்கா அப்படி கம்பேர் பண்ணா இது கம்மி தான். நான் தமிழ்நாட்டுக்கு வக்காலத்துக்காக வாங்க வர சொல்லல. இப்ப இருக்குது, நீங்க நோக்கி போற பயணம் சரியானது, சமூகத்துக்கு நல்லது, மாற்றுக்கிறது இல்ல. இப்ப நம்ம அரசியலுக்கு வந்துருவோம். இப்ப எடப்பாடி வருவாரா வரமாட்டாரா? இப்போ எடப்பாடி வர்றதுதான் வந்து இதா இருக்கு. நான் சொல்லிடுறேன், சொல்லுங்க. டாஸ்மாக் 2020 நீ கேட்டது 2019 வந்து 16% இன்க்ரீஸ் ஆகி இப்போ 30,000. அப்பமே 2019 நான் 36,000 கோடின்னு சொன்னேன் போன வருஷம். 2019 வந்து 30,000 கோடி இந்த இருக்கு டேட்டா. டாஸ்மாக் சைட்ல போய் நீங்க பாருங்க. நான் மறுக்கலை 30,000 நீ பெர்சன்டேஜ் சொல், நான் பெர்சன்டேஜ் சொல்றேன், நீங்க பணமா சொல்றீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல 20% வந்துச்சு. இப்ப பாருங்களேன், இப்போ 2024 1.88 crore போயிட்டு அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. கூடிக்கிட்டே வருது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 21 ஆயிடுச்சு. 18 இருந்தது, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 44,000 கோடி ஆயிடுச்சு. 2021 to 23 ரெவன்யூ ஃப்ரம் டாஸ்மாக் வாஸ் 44,000 கோடியே 121 லட்சம் ஆயிருக்கு. அப்ப 8,000 கோடி இன்க்ரீஸ் ஆகி 21.5% ஆயிருக்கு. இன்க்ரீஸ் ஆயிட்டு வருதுல. நான் மறுக்கல. இந்தியா முழு கம்பேர் பண்ணாக்கா தமிழ்நாட்டுடைய அதாவது ஏற்றுமதியோ இறக்குமதியோ அந்த சதவீதமோ குறைச்சுதாங்கிறது டேட்டா. அன்புமணி போய் சொல்றாரு. நான் நீங்க இந்த டேட்டா கொடுக்கணும், அந்த டேட்டா சேர்த்து போட்டுறேன், மக்கள் ஈஸியா புரிஞ்சுக்குவாங்கல்ல. அதுக்காக சொல்றேன். நம்ம ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை பொறுத்தவரையிலும் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களை பொறுத்த நம்ம வந்து கட்சி அரசியல் முரணுக்கு அப்பாற்பட்டு நம்ம அவரை மதிக்கிறோம். அவர் ஒரு மூத்த அரசியல்வாதிங்கிற அடிப்படையில் மதிக்கணும்னு வைங்களேன். ஆனா இன்னைக்கு வந்து அவர் கொண்ட ஸ்டேட்மெண்ட் முழுக்க அவர் பாலிடிக்ஸ். என்ன சொன்னாருன்னா, தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு, எல்லாத்துலயுமே நம்பர் 1 அப்படி இல்ல. மது போதையில வந்து தமிழ்நாடு 13 இடத்துல இருக்குது. இந்தியா படிக்க வைக்கிறது இவங்க சொல்றாங்க. இந்த சீமான் போல சொன்ன குடிக்க வச்சே கெடுத்துருச்சு. அது காமராஜர் படிக்க வச்சாரு, அப்படி இல்ல கருணாநிதி குடிக்க வச்சாரு. அட மூதேவிகளா, படிக்கிறதுல இந்தியாவில் நம்பர் 1, குடிக்கிறதுல 13 15 இடத்துல இருக்காங்க. அப்ப இது உண்மைக்கு புறம்பான அரசியல் வன்மத்தோட பேசுற பேச்சு இருக்கு இல்லையா? அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ துணை போக மாட்டோம், தெளிவா இருக்கிறோம். அன்புமணி என்னங்க சொல்றாரு? இப்பமாவது வந்து சொல்றாரு திருமாவுக்கு இப்பமாவது தெரிஞ்சுதான் திரும்ப முட்டாளாக்கமா பேசக்கூடாதுல்ல. எங்களுடைய கட்சியில பயிலால இருக்கிறது, ஒவ்வொரு மாநாட்டில தீர்மானம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கோம். என்னமோ இன்னைக்குதான் நாங்க மது ஒழிப்பு கொள்கையை வந்த மாதிரி இப்படி அரசியல் பண்றது வந்து நான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நான் இதை எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் என்ன சொல்லியிருக்கணும், ஏன்னா அவரு கவுண்டர் பண்றாராம். அதாவது நாங்க ஒரு காலமும் சங்கிலோடு நாங்க என்ன செய்ய மாட்டோம், எந்த விஷயத்தில் நம்ம கூட்டணி நிற்க மாட்டோம், மதவாதம்னு சொல்லிட்டு அந்த பிஜேபி தனியா பிரிச்சு காட்டினாரு. எல்லாரும் வந்து நிக்க வேண்டியது இதுல வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் பார்க்காதீங்க, எல்லாரும் வாங்க. ஆனா வந்து அண்ணன் சீமா அரசங்கியா முக்கா சங்கியா நம்ம பேச வேண்டியிருக்கத. அவர் அரசங்கி முக்கா சங்கி இல்லாம நான் முழுமையாக நான் என்ன செய்யறேன், அந்த கொள்கையில நான் நிப்பேன்னு வந்தா நம்ம கண்டிப்பா அவரையும் அழைக்கிற மாட்டு கருத்து இல்ல. சீமா அவங்க நிலைப்பாடே தெரிய மாட்டிருக்கங்க. அவர் என்னன்னா அவர் மதுவை ஒழிப்போம் சொல்லிக்கிட்டு மதுவை ஒழிப்போம்னு இருக்கிறாரு. அதுல பிரச்சனை இருக்கு. இப்ப நாங்க அவரை கொண்டு எப்படி மேடல் ஏத்துறங்கிற கொஸ்டின் எங்களுக்கு இருக்குது. பொருளாக நான் இப்படி கேக்குறேன், நான் உங்ககிட்ட எப்படி கேக்குறேன், எப்படி கேக்குறேன், உங்களே போன்ற அந்த பத்திரிகையாளர்கள் தான் இதை 2 நாளா தூக்கி பிடிச்சிட்டு ஓன்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறீங்களே தவிர திமுக எந்த சலசலப்பும் இல்லை. அழகான அமைச்சர்கள், தெளிவான மாசு அழகா விருப்பம் யாருமே. அப்ப அமைச்சர்கள் எல்லாம் எங்கள் கட்சியும் எங்கள் தலைவரையும் தெளிவா புரிஞ்சிருக்காங்க. திரும்பாண்டா யாரும் புரிஞ்சிருக்காங்க. நான் திரும்ப கேட்கிறேன், இதே இது அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா கஞ்சாவையே வந்துகிட்டு போதை பொருள் அல்ல மூலிகை செடி சொன்னா எங்க அண்ணன் எடப்பாடியா தான். இப்ப அவர் வந்தாருன்னா நானே கேட்பேன், நான் மேல தான் இருப்பேன். ஏன்னா அந்த குழுல நானும் இருக்கிறேன். சரி, அந்த எங்களுடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைமை வெளியிட்ட மது போதை ஒழிப்புடைய அந்த மேலாண்மை குழுல நானும் இருக்கிறேன். என்ன சொல்ல வரேன், யாரை அழைக்க வேண்டும், யாரை அழைக்க வேண்டும்ங்கிற முடிவு இன்னும் எடுக்கப்படல. தெளிவா தலைவர் சொல்லியிருக்காரு. 2 நாள் கழிச்சு எங்க தலைமை நிர்வாக குழு கூட இருக்கிறது. அதுல எந்தெந்த அரசியல் கட்சிகளும் அழைப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கோம். நான் இப்படி திருப்பி கேட்கிறேன், இது வந்து ஒரு மது போதை மகளிர் மாநாடு கள்ளக்குறிச்சியில் அக்டோபர் 2 நாங்க வைத்திருக்கோம்னு சொல்லி தகவலை சொல்றாரு. அப்ப வந்து பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, அதிமுக கூப்பிடுங்களா, அதிமுக வரலாமா, எடப்பாடி வருவாரான்னு கேட்கும்போது ஒரு அரசியல் தலைவர் என்ன சொல்லுவாரு, அதிமுக வரக்கூடாது எடப்பாடி அப்படியே சொல்லுவாரு. இது அரசியல் விஷயம் இல்லை, அது தெளிவாக தலை விளக்கவும் செய்யறாரு. இந்த இடத்துல ஸ்டாலினை வச்சுக்கிறீங்க. தளபதி ஸ்டாலின் வந்து இப்படி ஒரு மாநாடு வைக்கிறாரு, ஒரு மது போதை மாநாடோ அல்லது வேற ஏதாவது அரசியல் ஏதோ
கல்வி புரட்சி மாநாடு வச்சுக்கணுமே, எஜுகேஷன் நமக்கு இன்னொன்று. அப்ப அந்த இடத்துல எடப்பாடியாருக்கு அழைப்பு கொடுத்துருக்கீங்களா, அதிமுக வரலாமா கேட்டா அதிமுக வரக்கூடாது அப்படி சொல்லுவாரா? கேள்வி கேட்டு நீங்க தானே கம்பு வெட்டி போடுறீங்க. நீங்க பத்திரிக்கையாளர், நீங்க தான் அனுசரிங்க. தேவையில்லாம அந்த கேள்வியை போட்டு அவர் வாயில ஏதாவது புடுங்கலாம் பார்த்தா தாராளமா வாங்கன்றாரு அவரு. இது என்ன இருக்குது? மாட்டுக்கிறதுல அது வரக்கூடாதா அவரு? அது உங்க அடிச்சு விரட்டிடுமா? உங்க கட்சியோட விருப்பம், அதுக்குள்ள யாருமே தலையிட முடியாது. அப்ப நீ தலை விடுறீங்களே. நான் தலையிறது காரணம் என்னன்னு கேட்டா, அப்போ அதிமுக தரப்பு என்ன சொல்றானாக்க, இவ்வளவு நாள் கழித்து புரிந்து கொண்டார், நாங்கள் நிச்சயமாக பங்கேற்போம், திரும்ப வந்து எங்க பக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, பச்சை சிக்னல் அப்படி இப்ப அவங்க வர இருக்கிறாங்கல்ல. அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? கேள்வி என்ன பச்சை சிக்னலாம்? எதுக்குள்ள பச்சை சிக்னல்? கூட்டணிக்கான பச்சை சிக்னல். இப்ப இந்த கூட்டணியில என்ன 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 பேஜ் எடுத்துட்டு இந்த கூட்டணிக்கு நல்லா தானே இருக்குது. திமுக கூட்டணி நல்ல புரிதலோட தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இங்க இருந்து வெளியே போறதுக்கு என்ன நெருக்கடி எங்களுக்கு வந்துட்டு ஒண்ணும் இல்லையா? எங்களுக்கு நல்லா தானே போயிட்டு இருக்கோம். அவங்க தாயுள்ளத்தோட அணுகாரா இல்லையா? இன்னும் சொல்ல போனா இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு, இந்த கள்ளக்குறிச்சி அக்டோபர் 2 மகளிர் மாநாடு முடிந்த பிறகு எங்க தலைவர் திரும்ப சொல்றார், நாங்கள் தீர்மானம் நகலோடு யாரை பார்க்க போவோம்? தளபதி ஸ்டாலினை பார்க்க போவோம்னு சொல்றாரு. சரி, நாங்க தமிழ்நாட்டுக்குள்ள நிக்க, நாங்க மது இந்த மாநாடு தமிழ்நாட்டுக்காக மட்டும் வைக்கலங்க. மது முழு மது விலக்கை தேசிய கொள்கையாக அறிவி என்று சொல்றோம். ஏன் டோட்டல் இந்தியாவுக்கு வந்து ஹோல்சேலா எங்க வந்து இறங்குது? அதானியுடைய முத்ரா துறைமுகத்துல வந்து இறங்குது. போன வருஷம் மட்டுமே 3900 கிராம், அதாவது 3 டன்னு 3000 கிலோ வந்து ஹெராயின் இறங்கிருக்குங்க அதானியுடைய துறைமுகத்துல. யாருக்கு வந்த சரக்கு? அமித்ஷாக்கு தெரியாதா? உள்துறை அமைச்சர் மோடிக்கு தெரியாதா? பிரதமருக்கு? இந்த கேள்வியோட சேர்த்து நீங்க அணுகுங்க. நீங்க உள்ளக்குள்ளேயே பாமக, பிஜேபி, அதிமுக இப்படி இது என்னது இது? நான் எங்க இலக்கே வேற லெவல்ல இருந்துட்டு இருக்குது. நீங்க இன்னுமே இந்த தடவு பாண்டி விளையாடுற மாதிரி உட்கார்ந்து இங்க விளையாடிட்டு இருந்தா எந்த பிரோஜனமும் சரி இல்ல. இப்ப இன்னொரு விவாதமும் போய்கொண்டிருக்கிறது. அது இறுதியான கேள்வியா வச்சுக்குவோம். என்னன்னா, இந்த மது ஒழிப்பு அப்படிங்கிற விஷயமே ஒரு அரசியல் நாடகம். காரணம் என்னவென்றால், ஒரு 4 சீட்டு 6 சீட்டோட மேட்டை முடிச்சிடறாங்க. திமுகவை அழுத்துவதற்காக இதை ஒரு கருவியாக திருமாவளவன் பயன்படுத்துகிறார், சீட்டை அதிகரிப்பதற்காக என்ற ஒரு வாதம், விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. குறைஞ்சபட்சம் அதுல ஏதாவது நியாயம் இருக்கா? அரசியல் முன்னெடுப்பு நீங்க பாத்தீங்கன்னா கொள்கை அடிப்படையில் தான் கூட்டணி வைத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 70 லட்சம் தொண்டர்கள் இருக்கிறார்கள், பதிவு செய்யப்பட்டாங்க. எவ்வளவு இருக்கு எங்களுக்கே தெரியாது. 70 லட்சம் பேர் டேட்டா எங்களுக்கு இருக்கு. அது 1 கோடியா 1.5 கோடியா எத்தனை லட்சம் எங்களுக்கு தெரியாது. ஆனா 70 லட்சம் கன்ஃபார்ம். இந்த நிலையில் தான் 2 சீட்டு வாங்கிட்டு போனோம். பாராளுமன்ற தேர்தலில் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கொள்கை தான் எங்களுக்கு 5 சீட்டு அடம் பிடிக்கல. ஆனால் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில எங்க கட்சிக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 40 தொகுதிகளில் எங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது. ஏன்னா தென் மாவட்டங்கள் அந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. உதாரணமா எடுத்துக்கோங்க, சவுத், எக்ஸ்ட்ரீம் சவுத், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், இந்த 5 மாவட்டத்திலேயே குறைஞ்சது 32 சீட்டு இருக்கு. 32 சீட்டுகள் வந்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இதுல ஒரு 6 to 7 தொகுதியில வந்து விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வாக்கு வங்கி வந்து நிர்ணயிக்குது எம்எல்ஏ சீட்டை. இதே மாதிரி வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். இது கடந்த காலத்துல விட இப்போ பாத்தீங்கன்னா இந்த 5 ஆண்டுகள்ல வளர்ச்சி இருந்திருக்கு. வட மாநிலங்களும் சிட்டி சைட்ல பாத்தீங்கன்னா சற்றொப்ப 22 தொகுதியில வந்து விடுதலை சிறுத்தை கட்சி எந்த கூட்டணியில் இருக்கு அந்த கூட்டணி செய்ய முடியும், எம்எல்ஏ ஜெயிக்க முடியும். அப்படி ஒரு சூழல் இருக்கிறது. எல்லாம் பண்ணிட்டோம். அப்ப இந்த அடிப்புல பார்த்தா எங்களுடைய கட்சி வளர்ச்சியை பார்க்கும் போது ஒரு 40 சீட்டாவது நீங்க வந்து ஒதுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். நாங்க அது திரும்பவும் சொல்றேன், இந்த நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் விலை போகக்கூடிய கட்சி நாங்க இல்லைங்க நிரூபிச்சிருக்கிறோம். இப்ப நாங்க விலை போற கட்சியா இருந்தா இப்ப ஒன்று குடிமொழி போகல. எங்க தலைவர் திருமா அவர்களும் ரவிக்குமார் அண்ணா எம்பி, எங்க பொதுச் செயலாளர் 2 பேரும் இன்னும் எம்பியா தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் கண்ணை செஞ்சா போதும் 2 பேரும் சென்ட்ரல் மினிஸ்டர் ஒரு 5000 கோடி தள்ளிடுவாங்க. யாரு? பிஜேபி. விலை போனோமா அப்ப கொள்கையில புடியா நிக்கிறோமா இல்லையா? இப்ப எங்களை பார்த்துட்டு 10 சீட்டு 15 சீட்டுங்கிறீங்க. அப்ப அந்த அளவுக்கு நாங்க வந்து ரொம்ப மட்டரமான கட்சியா போயிட்டோம். 3வது கட்சிங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது, திமுக அதிமுக அடுத்த பெரிய கட்சிங்க விசிகா கட்சி அப்படியே இருக்கு. அப்ப ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியும், நிச்சயமாக சீட்டு கூட கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாமா? 2000 கூட என்ன பச்சையா சொல்றேன், 2026 சட்டமன்ற தேர்தலில் அது வரட்டும், தலைவர் அறிவிப்பாரு. அது கொஞ்சம் பொறுத்து இருக்கு. ஒரு வருஷம் இருக்குன்னு இருக்கு, 1.5 வருஷம் இருக்கு. சீட்டு இல்லைங்க. நாங்க விடுதலை சிறுத்தை கட்சி எந்த கூட்டணியில் பங்கு கொள்றோமோ
அந்த கூட்டணி வெற்றி பெறும். அவர் தான் வந்து என்ன செய்வார், முதலமைச்சரா இருப்பாரு. 2031 எங்க தலைவர் யாரை கைய கட்ட அவர் தான் வந்து முதல்வருங்க. தேவைப்பட்ட விசிகாவே ஆட்சி அமைக்குங்க. போங்க பூனைக்குட்டி. கேளுங்க, நீ என்ன சொல்றீங்க, நாங்க வந்து திமுகவோடவே நாங்க உறுதியான கூட்டின்னு ஒரு பக்கம் வாய்ச்சவள அடிக்கிறீங்க. ஆமா. இன்னொருக்கும் பாத்தீங்கன்னா 2024 யாரை வந்து கை காட்டுறோ அண்ணன் அவர்கள் தான் வந்து முதல்வருங்கிறீங்க. எடப்பாடி பக்கம் காட்டி விட்டது உறுதியாயிருச்சு. என்ன பிரச்சனையா? இப்போ வந்து 2021 யாரை கை காட்டணும்? எம்.கே. ஸ்டாலின் கை காட்டினீங்க. இப்ப யாரு இப்ப முதலமைச்சர்? அவர்தான் முதலமைச்சர். இப்ப அந்த அதே மாதிரி நாங்க கையை காட்டுவோங்க 2024. நீங்க எதுக்கு போட்டு நீங்க வந்து எடப்பாடி தான் கை காட்டு நீங்க எங்களை அழுத்துறீங்க? நீங்க அழுத்தல, நீங்க சொல்ற கேள்வியில இருந்து நீ சொல்ற பதில இருந்து எடுக்க முடியாது. என்ன சொல்றேன், அந்த கூட்டணிக்கும் கூட்டணி மாறலாங்கிற ஒரு அது தெளிவுபடுத்தாச்சு. ஒரு என்ன சொல்றது, ஒரு சமிக்கை வெளியாகுதுல்ல. நாங்க தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த மாநாட்டுக்கும் அரசினுடைய மேட்டருக்கு சம்பந்தம் கிடையாதுங்க. இது தமிழ் மண்ணை காப்பாற்றுவதற்காக அந்த எத்தனை சீட்டு கேட்பீங்க சொல்லுங்க முதல்ல. இப்ப எங்களுக்கு குறைஞ்சது தாரங்கள் 100 சீட்டு வேணுங்க. எங்களுக்கு 100 சீட்டு வேணும். கேட்டுதாங்க. நீங்க ரகசிய டீலிங் இருக்கு போல தெரியுது. ஆனா நீ எடப்பாடி சொல்லும்போது எனக்கு இதா இருக்கு. பரவாயில்ல, எல்லா ரகசியமும் அறக்கலருக்கு தான் தெரியுது. எல்லா ரகசியமும் தெரிஞ்ச தவமா. அதனால நீங்க ஏதாவது கேட்டு வாங்கித்தாங்க. நீங்க சீட்டு ஒரு பஞ்சாயத்தா இருக்கு, மதுவலி ஒரு பஞ்சாயத்தா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஒரு சிக்னல் எடுக்கிறாரு. அடுத்த 2024 யார் எங்க அண்ணன் கை காட்டுறா அவர் தான் முதல்வருங்க. அப்ப கூட்டணி மாறுவதற்கான சூழல் இருப்பது தெல்ல தெளிவாக தெரியும். அது உங்க கற்பனை. நாங்க திமுக கூட்டணி தான் இருக்கிறோம் தைரியமா சொல்றோமா இல்லையாங்க? கூட்டணி மேட்டராங்க. அது கூட்டணி கிடையாது, அரசியல் மேட்டர் இல்ல, இது சமூகத்திற்கு திருத்தன மேட்டர் சொல்ல திரும்ப நீங்க கூட்டணி கொண்டு சொல்லுவீங்க. நான் என்ன செய்யறது? நீங்க வாங்கித்தாங்க எங்களுக்கு. ஓகே ரைட். நீங்க திமுக இந்த 100 சீட் வாங்கித்தாங்க. உங்களுடைய பதில், உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள், உங்களுடைய எதிர்கால செயல் திட்டங்கள், மது ஒழிப்புக்காக நீங்க எடுக்கக்கூடிய அக்கறை இருக்கு இல்லையா, அதை உள்ளபடியே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அந்த பயணம் வெற்றியடைவதில் அறக்களவும் துணை நிற்கிறது என்பதை இறுதியாக சொல்லி முடிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய கூர்மையான விமர்சனத்தையும் உங்களுடைய பதில்களையும் அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன். இந்த விவாத சூழல அறக்களத்துக்காக நேரம் ஒதுக்கிற நன்றி.